வணக்கம். இந்த பதிவு வந்து இது என்னோட கிணறு. அதாவது கிணற ஒட்டி சுமார் ஒரு கிணறு வந்து 1955ல வெட்டுனாங்க. அப்ப இருந்து இது இப்ப வரையிலும் இந்த இடத்த வந்து விவசாயம் செய்யவே இல்ல. அந்த இடத்த சமப்படுத்தி, நான் தோட்டம் வாங்குன பிறகு இந்த இடத்துல வந்து வாத்துக்கு குட்டை வெட்டலாம் அப்படின்னு குட்டை வெட்டி வச்சிருந்தேன். ம். பட் வாத்து வளர்க்கம் இல்ல. வளர்க்குற சூழ்நிலை அமையல. அ அதனால அப்படியே குட்டையில வந்து மக்கிய தொழு உரங்கள் வந்து அப்படியே போட்டு வச்சு, மக்கிய தொழு உரம்னா, அதாவது பருத்தி பருத்தி கு பிறக்கின பிறகு அந்த கூடு இருக்கும்ல, கூடு அதே மாரி தோட்டத்தோட கழிவுகள், அதாவது இலைதழைகள்லாம் பாதையில இருக்க இலைதழைகள்லாம் அறுத்து போட்டாச்சுன்னா, அத கொண்டு வந்து அந்த குட்டையில கொட்டுறது அப்படி பண்ணி வச்சிருந்தோம். அந்த இடத்துல வந்து அ பாசிப்பயிறு, ஓரத்தில வந்து வெங்காயம், வரப்பு ஓரத்தில வந்து வெங்காயம், சென்டர்ல வந்து கம்பு நட்டுருக்கேன். ம். பாசிப்பயிறு வந்து முயல் வந்து அதிகமா வேட்டையாடிரும். அதனால அதனால பாசிப்பயிறு குறைவாவும், கம்பு வந்து காட்டுப்பன்றி வேட்டையாடிரும் அப்படின்னு சொல்லி கம்பி வேலி போட்டிருக்கு. கம்பி வேலி போட்டிருந்தாலும் காட்டுப்பன்றி தோண்டிருமோ அப்படின்னு ஒரு பயத்தில அ கம்பும், அ வெங்காயத்த தோண்டாது. இருந்தாலும் கம்பி வேலிக்குள்ள தான் இருக்கு. அதனால 3மே பண்ணியிருக்கோம். ஆ இது சும்மா ஒரு ஒரு 5, 6 சென்ட் தான் இருக்கும். 6 சென்ட்டுக்குள்ள தான் இருக்கும். இது சுமார் எத்தன வருடம்? சுமார் 70 வருடத்துக்கு மேல வந்து இந்த இடம் வந்து தர்சா இருந்தது. தர்சா இருந்ததுன்னா, புதர்க்காடா இருந்தது. கிணறு வெட்டி மேடா இருந்தது. நான் வாழைக்கட்ட வச்சு இங்கே குளிச்சுட்டு போன தண்ணியெல்லாம் அப்படி விட்டுருந்தேன். அந்த குட்டை ஓரத்தில, குட்டை அவ் சென்டர்ல, அவுட்டர்ல இப்படியெல்லாம். இந்த இடத்த வந்து சமப்படுத்தி பண்ணியிருக்கோம். இதில என்ன உரம் போட்டிருப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அந்த ஏற்கனவே குட்டை போட்டதில இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். குட்டை போட்டதில குட்டையில அந்த இலை மக்குகள்லாம் இருந்ததெல்லாம் அப்படியே பார்த்தாலே தெரியும். தண்ணி ஓடுனதில பார்த்தீங்கன்னா, மேல அப்படியே படிஞ்சிருக்கும். அ வெறும் மக்குகளா இருக்கும். இந்தா பார்த்தீங்கன்னா தெரியும். இதில எந்த உரமும் இதுவரையிலும் அதாவது எதுவுமே பண்ணாம அடி உரம் போடாம தான் பண்றேன். எதுக்காகன்னா, மக்கிய தொழு உரம் மக்கிய மக்கு வந்து கீழ நெறைய இருக்கறதுனால, அப்படியே ஃபுல்லா மக்குகளா தான் இருக்கும். பார்த்தாலே தெரியும். அந்த அளவுக்கு மக்குகள் இருக்கறதுனால, அப்படி பண்ணியிருக்கேன். இது வருங்காலத்தில வந்து இந்த இடத்துல வந்து நாற்று வயல், அதாவது மிளகாய் நாற்று, தக்காளி நாற்று, நாற்று வயல் போடுறதுக்காக, நாற்று போடணும்னா மண்ணு எப்படி தண்ணி ஓடுது, தண்ணி வரப்ப எடுத்துக்கிட்டோம்னா மேடு பள்ளம் எப்படி இருக்கு அப்படின்லாம் தெரியணும். தெரியாம நாற்று கட்டிட்டோம்னா, பிறகு மேட்ல மட்டும் நாற்று நல்லா முளைக்கும். பள்ளத்தில வந்து வேர்கள் வந்துரும். பள்ளத்தில சரியா நாற்று முளைக்காது. அதனால அதுக்கு ட்ரையல் நோக்கத்தில இப்ப வந்து பார்த்து பார்த்து வச்சிருக்கேன். இதில மேடு அந்த பக்கம் மேடாவும், இந்த பக்கம் பள்ளமாவும் இருக்கு. இத வந்து அடுத்த வாரம் அதாவது ஆடி 18க்கு அப்புறம் ஆடி 18 இந்த மகசூல் முடிச்ச பிறகு அத வந்து சமப்படுத்தி வேணா அடுத்த மகசூலுக்கு ஆ கட்டாயம் இந்த இடம் வந்து இதுதான் பண்ணியாகணும். தொழு உரம் குடுத்தாகணும். இந்த மக்கள்லாம் இப்ப கீழ இருக்க மக்கள்லாம் மக்கிரும். அதாவது ஓரளவு கொஞ்சம் மக்கிரும். இப்ப பயிர் வேற எடுத்துரும். எடுத்த பிறகு கட்டாயம் வந்து குடுத்தே ஆகணும். ஆ இதெல்லாம் இந்த மாரி பண்ணிட்டு இருக்கு. ம். அதாவது அரசியல்வாதிகள் எப்படி ஒரு ஒரு பகுதியில அரசியல்வாதி மட்டும் கிடையாது. ஒரு ஒரு ஏரியால ஜெயிக்கணும்னா, ஆ என்னதான் நல்லது பண்ணாலும் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதே மாரி தான் விவசாயிகள். விவசாயிகள் உழவு செய்றது, உழவு செஞ்சு விவசாயம் பண்றது கூட ஈஸி. அத கரெக்ட்டா அத அறுவடை செஞ்சத வெளிய கொண்டு வந்து விற்பனை செய்து, அத லாபத்த எடுக்கிறதுக்குள்ளயும் ரொம்ப பெரும் பாடுபடுறோம். ஒண்ணு காட்டு பன்றிகளாலயோ அல்லது வியாபாரிகளாலயோ ஆ இந்த மாரி நெறைய ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வந்து ஆ ஆ ஆ நஷ்டம் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆ அரசியல்வாதி ஒரு தொகுதியில நின்டாங்கன்னா, அவங்க ஜெயிக்கிற வரையிலும், வெற்றி பெற வரையிலும் அவங்கள நம்பவே முடியாது. அந்த தொகுதிகள நம்பவே முடியாது. அதே மாரி தான். ஏன்னா, ஆளாளப்பட்ட காமராசரவே தோற்கடிச்சது. ஆ சரி, அரசியல் பேசுறது நல்லதா இருக்காதுன்னு நெனைக்கிறேன். இது கம்பு. இது அ களை எடுத்திருக்கு. கம்பு வந்து போட்டிருக்கோம். ஆம். இது இன்னி கழச்சி விடணும். இது கோரையெல்லாம் புடுங்கியிருக்காங்க. இருந்தாலும், நானு இன்னைக்கு இன்னைக்கு நல்ல வேர்க்காடு தான் அதாவது ஹியூமிடிட்டி அதிகமா தான் இருக்கு. அ அதனால இன்னைக்கு மழை வரும்னு நெனைக்கிறேன். பட் அதுக்கிடையிலேயே இதில இருக்கிறத வந்து கொஞ்சம் கழச்சி விட்டும் பார்க்கணும். களையும் எடுத்து விடணும். அப்பனா தான் கொஞ்சம் இருக்கிற கம்பு வந்து கொஞ்சம் மேல எந்திரிக்கும். நம்ம கம்பு உருண்டைக்கு தேவையான இது வந்து இதிலேருந்து தயார் பண்றது.
வேணா காட்டுப்பன்றியே நம்பிறவே முடியாது. அ அதுக்கு நான் ரொம்ப மெனக்கெடணும். இதெல்லாம் கோரை இருந்த இடம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ம். இதெல்லாம் நான் வேரோட புடுங்கணும். ஒரு மழை பெஞ்சுச்சுன்னா அப்படியே புடுங்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அல்லது தண்ணீர் விடலாமான்னு யோசிச்சுட்டுருக்கேன். ஏன்னா தண்ணீர் விட்டு திரும்பவும் மழை பெஞ்சிருச்சுன்னா, செடி எந்திரிக்காது. அ அதனால கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏற்கனவே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கதுனால. அதனால களைச்சு மட்டும் விட்டுட்டு, அதுக்கடுத்து வந்து இது வந்து பண்ணணும். ம் அ கோரையில மழை பெய்யும்போது வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒரு 4, 5 நாளு. இல்லைன்னா புடுங்கி விடணும். இதெல்லாம் ஃபுல்லாவே பயங்கர கோரை. இதில இடையில இருக்க களை எடுக்கும்போது, அவங்க களைக்கிறேன்னு, கோரைய புடுங்குறேன்னு கம்பையும் கொஞ்சம் புடுங்கியிருக்காங்க. தெரியாம. தெரிஞ்சு ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. தெரியாம. 2ம் ஒரே மாரி இருக்கதுனால. பரவால்ல. கொஞ்சம் களைச்சு விட்டுருக்காங்க. இதுவே போதும். இந்த இடமும், அந்த இடமும் நல்ல அ காட்டுப்பன்றிகளும், மானும் சேதம் எதுவும் இல்லைன்னா, எப்படி இருந்தாலும் குறைந்தபட்சம் அ சரி. அது சொல்றது நல்லா இருக்காது. அ இது விதைச்சது வந்து 8ஆம் தேதி மாலை வந்து விதைச்சேன். இன்னைக்கு தேதி 29. ஆ கரெக்ட்டா 21 நாள் ஆயிருச்சு. 21 நாள். 17லேருந்து 20 நாளைக்குள்ள புடுங்கி நடணும். நமக்கு வேலை அதிகமா இருக்கிறதுனால ஒரு நாள் 2 நாள் முன்ன பின்ன வந்திருக்கு. இதில மக்குகள் இந்த இடத்துலயே நெறையா இருக்கு. ஏன்னா, அ நம்ம தேக்கு, மாகக்கனி, குமிழ் தேக்கு இதெல்லாம் கவாத்து பண்ணி போட்டு இங்கே எரிச்சது. இந்த மரத்த பார்த்தா தெரியும். எரிச்ச இடம். அதனால அந்த மக்குகள் வந்து நெறைய இந்த இடத்துல வந்து இருக்கும். அதுபோக 2 வருடம் வந்து விவசாயம் பண்ணாம இடம். அதனால நன்றாக வரும்னு ஒரு நம்பிக்கை ஒண்ணு இருக்கு. இருந்தாலும் மீன் அமிலமோ, உயிர் உரமோ தரை வந்து கொடுக்கும்போது, அ தரை தண்ணீர் பாசனம் பண்ணுனா கொடுக்குற மாரி இருக்கும். அ அதையும் வருங்காலத்தில எப்படி கொடுக்குறேன்னு அதையும் பார்த்துக்கங்க. ஆனா இது மட்டும் தனிப்பயிரா குடுத்துருக்கேன். ஏன்னா, அன்னைக்கு கம்பு வந்து வாங்கிட்டு வந்த அன்னைக்கு மழையில் நனைஞ்சிருச்சு. வாங்கிட்டு வரும்போதேவும் ஆ வண்டி வந்து மழை வெளிய போகாதுன்னு, டூ வீலர் போகாதுன்னு, உடனே வெளிய வந்து அப்படியே போயிட்டேன். நனைஞ்சதுனால. அப்படியே வச்சுட்டு வெளிய போயிட்டேன். அதனால அன்னைக்கு சரியான மழை. மறுநாள் வந்து மறு அ ம ஒரு நாள் விட்டு மறுநாள் வந்து அப்படியே வந்து விதைச்சு பவர் வீடர வச்சு அப்படியே உழுது, அப்படியே ம் விதைச்சு விட்டேன். பவர் வீடர வச்சு. காலையில வந்தோனே ஒரு மிஷின வச்சு ஒரு அடி அடிச்சுட்டு, மழையில விதைச்சு திரும்ப ஆப்போசிட்ல ஒரு தடவ விதைச்சுட்டு, திரும்ப மிஷின வச்சு அப்படியே அடிச்சுட்டேன். அ அதனால நேரம் வந்து கிடைக்கல. அ பார்க்கலாம். எப்படி மகசூல் வருதுன்னு. வனவிலங்குகள் சேதம் இல்லைன்னா, என்னதான் கம்பி கேட்டு போட்டு வச்சாலும், கம்பி வேலி பக்கத்தில உயிர்வேலி வைக்கலைன்னா உயிர்வேலியான ஆம் இது வைக்கலைன்னா, சரிப்பட்டு வராதுன்னு தான் நெனைக்கிறேன். அதாவது ம் இந்த இடத்துல வைக்க முடியாது உயிர்வேலி. ம் மெல்ஜீரான்னு சொல்ற அந்த பறம்பை அது வைக்கலைன்னா, சரிப்பட்டு வராதுன்னு தான் நெனைக்கிறேன். பார்க்கலாம். வருங்காலத்தில எப்படி அமைக்கிறோம்னு. ஓகே. நன்றி, நன்றி.